ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். செமிலியன்ஸ் ஆஃப் குரோம்லேண்ட். ஓகே, ஸோ இதோட ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் வந்து 11th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இதில் ப்ராப்ளமோட மெயின் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஓகே, அந்த ஐலாண்டில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் செமிலியன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் செமிலியன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ரேண்டமாக ரெட்டு, ப்ளூ, க்ரீன் இப்படி நேம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் மீட்டிங்காக நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, சீக்வென்ஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்னா, இது எல்லாமே வந்து சேம் கலராக மாறணும். ஓகே, சேம் கலராக மாறணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மீட்டிங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண முடியுமா, அது எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணால் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராப்ளம், செமிலியன்ஸ் ஆஃப் குரோம்லேண்ட் ப்ராப்ளம். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ பிஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னா, இப்போ ரெட்டு வந்து 5, ப்ளூ வந்து 8 அண்ட் ஜி வந்து 2. ஓகே, இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ்க்கு மட்டும்தான், பேர் ஆஃப் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து சால்வபிள். ஆனால் சால்வபிள் தான் அது. ஓகே, பட் எல்லாத்துக்கும் சால்வபிள் கிடையாது. அதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. பட் அது வந்து பியாண்ட் தி ஸ்கோப். ஸோ இப்போதைக்கு வேண்டாம். எக்ஸாம்பிளுக்கு இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெட்டையும் ப்ளூவையும் நான் மீட் பண்ண வைக்கிறேன். ஓகே, இது போட்டுக்கிறேன். ஓகே, இது வந்து ஏ, இது பி, இது சின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போது நான் ரெட்டையும் ப்ளூவையும் நான் மீட் பண்ணுறேன்னா இது 4 ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சாரி, ஏ நம்ம ஸ்மால்ல எடுத்துக்கலாம். ஸோ ஏவையும் சிவையும் நான் மீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது 10, ஏன்னா இதில் ஒன்று இங்கே வந்துடும், இதில் ஒன்று இங்கே வந்துடும். ஸோ 4, 10, 1 வந்துடும். ஓகே, இப்போ திருப்பி ஏவையும் பிவியும் நான் சிவியும் நான் மீட் பண்ணி வைக்கிறேன். இப்போது இது 3 ஆகும், இது 12 ஆகும், இது 0 ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏவையும் பிவியும் நான் வந்து மீட் பண்ணிக்கிறேன். அப்போ இது என்ன ஆகும், ஏவையும் பிவியும் மீட் பண்ண வச்சா இதில் ஒன்று போகும், இதில் ஒன்று போகும், அப்புறம் இதில் வந்து 2 வந்துடும். ஆனால் இதில் ஒன்று இங்கே வந்துடும், இதில் ஒன்று இங்கே வந்துடும். கரெக்டாக? ஓகே, இப்போ நான் வந்து ஏவையும் சிவையும் நான் மீட் பண்ணி வைக்கிறேன். இப்போ இது 1 ஆயிரும், இது 1 ஆயிரும், இது வந்து 13 ஆயிரும். கரெக்டாக? கரெக்ட். திரும்ப அதிலே தெரியுது. ஓகே, ஸோ ஏவையும் சிவையும் மீட் பண்ண வச்சா 0, 14, 0. ஸோ அப்போனா என்னால் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் மீட்டிங்ஸை என்னால் ஒரு அரேஞ்ச் பண்ண முடிஞ்சு, என்னால் எல்லா செம்பிலியன்ஸையும் ஒரே கலருக்கு கொண்டு வர முடிஞ்சிடுச்சு. கரெக்டாக? இப்போ 8 + 5 சாரி 10, 15, பட் 14 தான் வருது. 15, சாரி கேல்குலேஷன் மிஸ்டேக். ஓகே, 15 வந்துருச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் 15 இருந்துச்சு, ஸோ எண்டிங்லேயும் 15, எல்லாத்தையும் நம்ம ஒரே கலரில் மாற்றியாச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின் செம்பிலியன்ஸ் ஆஃப் குரோம்லேண்டோட மெயின் கான்செப்டே இதுதான். ஓகே, இப்போ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, நம்பர் ஆஃப் கெமிலியன்ஸ் ஆஃப் ஏ டைப் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கெமிலியன்ஸ் ஆஃப் பி டைப். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா ஆரும் ஜியும் சேமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஓகே, அப்போது நமக்கு இப்போது அவுட்புட்டை இந்த என்ன வேணும், ஏவும் பியும் 0 ஆகணும். அந்த சி டைப் வந்து லைக் கேபிட்டல் ஏ ப்ளஸ் கேபிட்டல் பி ப்ளஸ் கேபிட்டல் சின்னு வரும். ஸோ ஒன்றில் இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் கெமிலியன்ஸ் இன் டைப் ஏ, டைப் பி, டைப் சி. ஓகே, ஓகே, அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கு வந்து நம்ம இதுக்கான டேபிள் பார்த்துடலாம். அப்படி நான் வந்து அதே மாதிரி ஏபிசி எழுதிக்கிறேன். ஓகே, ஏபிசி. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஏவும் பியும் ஈக்குவல்ட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ இது 4, இது 4, இது 6. ஓகே, அங்கே நம்ம என்ன பார்த்தோம், ஒரு கட்டத்தில் நமக்கு 1, 11, 1 இப்படி, சாரி 2, 11, 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. கரெக்டாக? இப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம வெறும் இது ரெண்டுத்தை மட்டும்தான் மீட் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தோம் 2 வாட்டி.
ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு உனக்கு கடைசியாக 15 உனக்கு வந்துச்சு எல்லாம் ஒரே கலரில் மாறுச்சுல. அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டுத்த மட்டுமே நம்ம வந்து மீட் பண்ணி வச்சு வச்சு நம்ம சிக்கு மாற்ற போகிறோம். அப்போது இது 3 ஆயிரும், இது 3 ஆயிரும், இது 8 ஆயிரும். கரெக்டாக? அப்புறம் இது 2 ஆயிரும், இது 2 ஆயிரும், 10, நெக்ஸ்ட் 1, 1, 12, அதுக்கப்புறம் 0, 0, 14. ஸோ 14 கரெக்டாக? 4 + 14, 8 + 6, 14. ஸோ நம்ம எல்லா கெமிலியன்ஸையும் ஒரே கலருக்கு நம்ம மாற்றிட்டோம். ஓகே. என்ன பண்ணோம்? வெறும் இந்த ரெண்டுத்த மட்டும் நம்ம திரும்ப 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 மீட் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தோம். மீட் பண்ண வச்சோடனே எல்லாமே வந்து தேர்ட் கலராக மாறிடுச்சு. ஓகே. அப்போது இதுக்கு நம்ம அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எழுதுவோமா? நான் என்ன சொல்கிறேன்? இந்த ஏன்றது டைப் டைப் ஏ அப்படின்னு சொல்கிறேன் நான். டைப் ஏ கெமிலியன்ஸ். ஓகே. பி வந்து டைப் பி கெமிலியன்ஸ். ஓகே. சி வந்து டைப் சி கெமிலியன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் கேபிட்டல் ஏ வந்து நம்பர் ஆஃப் கெமிலியன்ஸ் ஆஃப் டைப் ஏ. ஓகே. பி வந்து என்ன? நம்பர் ஆஃப் கெமிலியன்ஸ் ஆஃப் டைப் பி. கேபிட்டல் சி வந்து நம்பர் ஆஃப் கெமிலியன்ஸ் ஆஃப் டைப் சி. ஓகே. இது ஃபஸ்ட்டு இது நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கெமிலிசம் ஆஃப் குரோம்லேண்டோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிக்கான ஃபங்க்ஷன். ஓகே. இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கான ஃப்ளோ சார்ட். அதுதான் நம்ம இன்புட்லாம் கொடுத்தோம்ல. அதுக்கப்புறம் இது வந்து வைல் லூப். ஓகே. ஸோ ட்ரூ ஆகிற வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபால்ஸ் ஆனோடனே கடைசி ஸ்டேட்டுக்கு தான் இருக்கும். ஸோ ஏபிசியை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது. ஓகே. இப்போ நான் வந்து ரிகர்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஏன் இங்கே ரிகர்ஷன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரே வேலையை நான் திருப்பி திருப்பி பண்ணுறேன். என்னது -1 பண்ணுறேன், -1 +2 பண்ணுறேன். கரெக்டாக? ஸோ அதனால தான் ஒரு இப்போ ஃபங்க்ஷன் நான் ஒரு ஒரு சிங்கிள் யூனிட் வேலையை தான் பார்க்கணும். எனக்கு திருப்பி அதே வேலையை பார்க்கணுன்னா ரிகர்ஷன் யூஸ் பண்ணலாம்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓகே. ஸோ லெட் ரெக் ரிகர்ஷன்னா நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகே. ஸோ ஏபிசி. ஓகே. நமக்கு இது வந்து எப்போ எண்ட் ஆகணும்? ஏ 0வாக இருக்கணும், பியும் 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஏபிசியை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ எப்படி கால் பண்ணணும்? நியூ வேல்யூஸோட கால் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4, 4, 6 கால் ஆகுமா? ஓகே. அதுக்கப்புறம் 3, 3, 8 கால் ஆகும். அதுக்கப்புறம் 2, 2, 10 கால் ஆகும். 1, 1, 12 கால் ஆகும். 0, 0, 14 கால் ஆகும். இதுக்கு அடுத்து பேஸ் கண்டிஷன் செக் பண்ணுமா? செக் பண்ணும்போது என்ன சொல்லுது? இல்லை, நீ வந்து ஏபிசி வேல்யூவை நீ அப்படியே ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு சொல்லு. ஸோ இதுதான் அந்த ஏபிசி வேல்யூவா? இதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடு. அவ்வளோதான். இது மட்டும் ரிட்டர்ன் பண்ணி. ஓகே. ஸோ இதை வந்து ரிகர்ஷனுக்கான ஃபங்க்ஷன். ஸோ இங்கே இருக்குது. இதுதான். ஓகே. ஸோ இதோட வந்து ஃபங்க்ஷன்ஸ் லெசன் முடிச்சது. நம்ம அடுத்தடுத்த லெசன்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.